பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொதுக்கால 19ஆம் ஞாயிறு இருக்கின்றோம். நிலை வாழ்வை நாம் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வார்த்தையை வார்த்தையை வாழ்வாக்க அருள் வேண்டி இந்த திருப்பணியை சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வை தகுந்துமையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற குற்றங்களை நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எங்களுடைய திருப்பணியிலே சிறப்பாக வயநாடு இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். அதே போலவே அந்த மக்களுடைய துயத்துடைக்கு இன்றைய சிறப்பு காணிக்கையானது நம்முடைய CMSS மூலமாக அங்கு அனுப்பி வைக்கப்படும். தூய மனைவிகளை தவறுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற குற்றங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிக்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவனும் சகோதர சகோதரிகளும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது தனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியாரை எனக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தையின் அழைக்க நாங்கள் துணிவுபடுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரன்பின் நம்பிக்கைக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தருளீராக. உம்மோடு தூய ஆவியாரின் வீட்டில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னரே பெற்ற தாய் தன் குழந்தைக்கு உணவளிக்க மறந்தாலும் ஒரு நொடி கூட நம்மை மறவாது காப்பவர்தான் நம் இறைவன். இதனை பாலைநிலத்தில் பசியல் வாழிச்சாமி விழுத்தி தொட்ட இறைவாக்கினர் எலியாவுக்கு வானவர் மூலம் உணவளித்து காக்கும் இறைவனின் கருணையை எடுத்துரைக்கும்படி முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். அவ்வுணவினால் வலிமையடைந்த எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அரசாங்கங்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறைவசனங்கள் 4 முதல் 8 வரை. அந்நாட்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஓர் சூறை செடியின் அருகில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறை செடியின் அருகில் அவர் படுத்து கிடந்தனர். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண்விழித்து பார்க்கையில் இதோ தனவில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக் கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனென்றால் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்போது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீயே எமது வாழ்வை சரியாக
இயேசுவின் அன்பு பிள்ளைகளாய் வாழவும் அறிவுறுத்துகின்ற புனித பவுலடியாரின் 2ஆம் வாசகத்திற்கு செயல்படுவோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 30 32 வரை மற்றும் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 2 வரை. திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 30 32 வரை மற்றும் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 2 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிசொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து அறிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு நன்மை நறுமணம் வீசும்படியும் காணிக்கையுமாக கடலிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி தொகுப்பு 6 இறை சொற்றொடர்கள் 41 51 வரை. காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாளொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நான் இறுதி நாளில் உயிர் தரச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது.
கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலர் வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு இருக்கக்கூடிய நமக்கு இறைவனுடைய உயிருள்ள வாழ்த்தை நிலை வாழ்வை கொண்டு வாழ, நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக அறிவுறுத்தி இருக்கிறது பிரியமானவர்களே. தலைசிறந்த ஞானி அவர் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்கின்றார். சாகாமைக்கு நான் ஒரு மருந்தை கண்டுபிடித்திருக்கின்றேன். யாருக்கெல்லாம் அந்த மருந்து வேண்டுமோ அவர்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட தேதியில, குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட நேரத்துல வாருங்கள் என்று ஒரு பெரிய அரங்கினுடைய பெயரை சொல்லி கொடுக்கின்றார். அந்த குறிப்பிட்ட நாள் காலையிலிருந்து நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. சிறுவரிலிருந்து பெரியவர் வரை நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவர் எதுக்கு மருந்து கொடுக்கிறேன்னு, சாகாமைக்கு மருந்து கொடுக்கிறேன்னு இருக்கிறாரு. அதனால எல்லாருக்குமே வாழணுங்கிற ஆசை இல்லையா? வாழணுங்கிற ஆசை. ஒரு சில பெரியவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் இப்படி நகைச்சுவையாக சொல்வாங்க. இந்த பெரியவர், என் பேர் இருக்கிற பேருக்கு இப்போ கல்யாணம் ஆகிட்ட போதும், அதை பார்த்து கண்ணம் கொடுக்கிறான். அப்புறம் கல்யாணமும் ஆயிரும். கல்யாணம் ஆனோடனே இப்பதான் சின்ன சின்ன கல்யாணம் ஆயிருக்கு. அந்த குழந்தைய கண்ணை பார்த்துட்டுன்னா அப்புறம் கண்ண முடியலாம். அந்த குழந்தையும் பிறந்து விடும். அப்புறம் சொல்லுவாங்க, இந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் புதுநன்மை, அதை பார்த்துதான் கண்ண முடியலாம் அப்படின்னு அடித்து கொண்டே செல்வாங்க. வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் தான் நம்ம நிறைய பேருக்கு உள்ளது. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை இல்லையா? அவங்க அப்படி இருக்கின்ற போது சாகாமைக்கு மருந்து கொடுக்கிறார்கள் என்று நிறைய பேர் வந்து இருக்காங்க. அந்த அரங்கம் முழுவதும் வெளியிலும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஞானி வருகின்றார், வந்து எதிர்பார்க்கிறார். நீங்க எல்லாம் சாகாமைக்கு மருந்து வேணும்னு வந்திருக்கிறீங்க. சாக நாம இருக்கணும்னா நீங்க பிறக்காம இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. பிறகின்ற ஒவ்வொரு மனிதனும் சாக வேண்டும் என்பதுதான் நிச்சயம். அது எப்ப, எங்க, எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் சாமி என்பது நிச்சயம். பிறக்கின்ற ஒவ்வொருவருமே இறந்துதான் ஆக வேண்டும் இல்லையா? ஆனால் நம்முடைய ஆண்டவர் வல்ல தெய்வம் சாகாமைக்கு 3 மருந்தை தருகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த 3 மருந்து என்னன்னு தெரியுமா? இந்த இறை வார்த்தையை வைத்து நாம் பார்த்தோம் என்றால், முதல் மருந்து மிக அழகாக சொல்கின்றார், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். ஆகவே முதல் மருந்து எது? நம்பிக்கை அல்லது விசுவாசம். மீண்டுமாக யோவான் நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்திலே
நாம் பார்த்தோம் என்றால் யோவான் செய்தி 11ஆம் அதிகாரத்துல இயேசு அந்த லாசருடைய இறப்பிற்கு பிறகு சொல்வார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்கின்ற போது மிக அழகாக இயேசு சொல்வார் 25ஆம் வசனத்துல, உயிர் பெறுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். இங்க என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். அந்த நிலை வாழ்வு என்பது மறு வாழ்வு என்பது நமக்கு தெரியும். அதைத்தான் தூய யோவான் மிக அழகாக நிலை வாழ்வை பற்றி சொல்கின்ற போது சொல்றார். ஆகவே அப்படி பார்க்கின்ற போது ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்து நம்பிக்கை. இரண்டாவது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்து இறை வார்த்தை. என்னுடைய வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்று யோவான் செய்தி 51ஆம் அதிகாரம் நமக்கு சொல்கிறது. யோவான் செய்தி 8ஆம் அதிகாரத்துல 51ஆம் வசனம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இரண்டாவது மருந்து என்னது? இறை வார்த்தை. மூன்றாவது மருந்து என்ன? இன்றைய இறை வார்த்தையினுடைய இறுதி பகுதி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை யாவராக உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ஆகவே முதலாவது நம்பிக்கை, இரண்டாவது மூன்றாவது நற்கருணை. இந்த மூன்றும் தான் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும். அதைத்தான் நாம் ஒவ்வொரு திருப்பணியிலுமே நிறைவேற்றுகின்றோம். திருப்பணியில நிறைய பகுதிகள் இருந்தாலும் சிறப்பாக 2 முக்கிய பகுதிகள். வழிபாடு இருக்குது, இதில் அமைதி பகிர்வு இருக்கின்றது. இடையில 2 முக்கிய வழிபாடுகள். திருப்பணியானது இந்த 2 முக்கிய வழிபாடுகளில் தான் அடங்கி இருக்கின்றது. என்னென்ன வழிபாடு? வெரி குட். இறைவார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு. இந்த இரண்டிலும் நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போது இறைவன் நமக்கு நிலை வாழ்வை தருவார். நம்முடைய நம்பிக்கை வாழ்வு. ஆகவே தான் மிக அழகாக திருப்பாடல் 118 நாம் காண்கின்றோம். 105ஆம் வசனத்திலே, இறைவா என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. இறைவனுடைய வார்த்தை விளக்காக இருக்கின்றது, பாதைக்கு ஒளியாக இருக்கின்றது. அதே போலவே மீண்டுமாக திருப்பாடல்கள் 34 நாம் பார்த்தோம் என்றால் அதில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோம் பேறு பெற்றோம். இறைவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு விளக்கு. இறைவனுடைய அந்த உணவு நமக்கு வாழ்வுக்கு சுவையை கொடுக்கின்றது. ஆகவே இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றது. இந்த நம்பிக்கையிலே நாம் வளர்கின்ற போது நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் சாமாமிக்கு மருந்து என்பதை இந்த இறை வார்த்தை தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஆகவே தான் திருப்பலியிலே நாம் சொன்னது போல அந்த 2 பகுதி முக்கியம். இறை வார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு. இறை வார்த்தை வழிபாட்டுக்கு வராமல் நற்கருணை வழிபாட்டுக்கு வந்து நற்கருணையை உட்கொண்டோம் என்றால் அதனால் எந்த பயனும் இல்லை. இறை வார்த்தை வழிபாடும் முக்கியம், நற்கருணை வழிபாடு முக்கியம். ஆகவே தான் நம்முடைய திரு அவை சிறப்பான விதத்தில் நற்கருணைக்கு என்று ஒரு சிறப்பு கொடுத்திருக்கின்றது. நற்கருணையுடைய பிரசனம், இறைவனுடைய பிரசனம் 24 மணி நேரமும்
24/7/365 என்று சொல்வார்களே, அது போல ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டுமாக இறைவனுடைய பிரசனம் நம்மோடு இருக்கின்றது, நம்மை வழி நடத்துகின்றது. ஆகவே அந்த இறை வார்த்தையும் திரு நற்கருணையும் நமக்கு நிலை வாழ்வை தரக்கூடிய உணவாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு, பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையிலே நாம் ஊன்றி வளர்கின்ற போது நாம் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். மறு வாழ்விலே இறைவனோடு இணைந்த நிலையில நாம் வாழ முடியும் என்பதை தான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு மிக அழகாக எடுத்துக் கூறுகின்றன. ஆகவே இதிலே நம்பிக்கை கொண்டவர்களாக, இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கின்றவர்களாக, அதை வாழ்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு அழகாக கூறுகிறது. கிறிஸ்து உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். அதைத்தான் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அழகாக கூறுகின்றார். என்னென்னலாம் செய்யணும்? மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீங்குங்கள். மிக அழகாக சொல்கின்றார். நம்மிடத்தில் அது இருக்கின்றதா? மனக்கசப்பு, சீற்றம், சினம், இதன் காரணமாக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் இறை வார்த்தையை மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, இறை நற்கருணையின் மீது, இயேசுவினுடைய திருவுடல் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்றால் அது வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும். எத்தனை பிளவுகள் நம்மிடையே! நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று இறைவார்த்தை சொல்கின்றது. ஆனால் நம்மிடத்துல எத்தனை பிளவுகள்! நம்ம ஊருக்குள்ளே எடுத்துக்கோமே, எத்தனை பிளவுகள், மனக்கசம். அதன் காரணமாக அது பல்வேறு விதத்தில் வெளிப்படுகிறது. நம்முடைய பங்கு என்கின்ற அளவிலே வருகின்ற போது அந்த செயல்பாடுகளிலே அது வெளிப்படுகின்றது. குடும்ப சண்டை இங்கே வருது. ஆகவே யோசித்து பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் தவிர்த்து வாழ இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்துவை போல ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பான பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். அந்த நறுமணம், கிறிஸ்து என்கின்ற நறுமணம் நம்மிலே வந்து நாமும் அந்த நறுமணத்தை மிக அழகாக சொல்வார்கள். நறுமணத்தை நாம் பரப்ப வேண்டும் என்றால் நம்மிடத்துல அந்த சொட்டு இருந்தால்தான், நம்மிடத்துல நறுமணம் இருந்தால்தான் நாம் அந்த நறுமணத்தை பரப்ப முடியும். அப்படி யோசித்துக் கொள்வோம். அன்றாட வாழ்வுக்கான வழியை இறை வார்த்தை நமக்கு காட்டுகின்றது. இறை வார்த்தையை பின்பற்றி அந்த வார்த்தையை வாழ்வாக்குவதற்கு சக்தியை எடுத்தது. என்ன சவால் நிறைந்த வாழ்வு! இறை வார்த்தையை வாழ்வாக்குவது சாதாரண காரியம் அல்ல. ஒரு கணத்தில் அதைத்தான் மறு கணத்தை காட்டு செய்ய முடியுமா? திருப்பிதான் ஆலோசித்து. ஆகவே இதெல்லாம் சவால் நிறைந்த வார்த்தை. இதற்கு நாம் வாழ்வதற்கு சக்தி கொடுப்பது எது? ஆகவே உணர்ந்து கொள்வோம். இந்த மூன்றின் அடிப்படையிலே இதுதான் சாகாமைக்கான வாரம். எது? அதை வாழ்வாக்குவோம். நம்முடைய வாழ்விலே இந்த 2ஆம் வாசகத்தில் நாம் கேட்டது போல கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்போம், மன்னிப்போம், பரிவு காட்டுவோம். அதன் காரணமாக மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல் போன்ற தீமை அனைத்தையும் அகற்றுவோம். இறைவன் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம். இந்த திருமுறையானது இவர்களுக்கு நல்ல பெண் குழந்தையை கொடுத்த மாதாவிற்கு கோடான கோடி நன்றியாகவும், மணிமாறர் பிரேசா
அவர்களுக்கு உடல்நிலை சரியானதற்கு மாதாவிற்கு நன்றியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இதை தவிர நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவனிடத்திலே ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த, நம்முடைய நம்பிக்கையிலே வளர அருள் வேண்டி விசுவாச பிரமாணத்தை அறிவிக்கிறோம். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இறைவன் கேட்கின்ற இடவிடாகியிருக்கின்றார். நான் உன் மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பேன் என்று உறுதியையும் தருகின்றார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு நம்முடைய அனைத்து மன்றாட்டுகளையும் இணைத்து நாம் ஜெபிப்போம். தோழமையின் நாயகனே என் இறைவா, என் திருத்தந்தை தொடங்கி பொது நிலையினர் வரை அனைவரும் கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய திருவுடலை கொண்டு நிலைவாழ்வு பெற்றுக்கொள்ள தேவையான இறை பற்றுதலும் ஆவியாரின் தூண்டுதலும் பெற வேண்டிய அருளை புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை நீதியுடன் வழிநடத்தும் வெற்றி வேந்தனே, இன்றைய சமூகத்தில் காணப்படும் வேறுபாடுகள் நீங்கி சோம்பி தெரியாமல் எங்கள் கடின உழைப்பின் மூலம் குடும்பங்களின் வாழ்வும் மலரவும், ஒவ்வொரு குடும்பமும் மனுக்குலத்தின் புதையல் என்பதை உணர்ந்து உன் பணியாளராக வாழ வேண்டிய வரங்களை தரும்படியாக ஆண்டவரை உண்மை மன்றாடுகிறோம். இன்றைய நவீன காலத்தில் உலகில் ஏற்படும் நவீன மாற்றத்திற்கு தங்களையே இணைத்து கலாச்சார சீர்கேடுகள், சமூகத்துக்கு எதிரான தீய சிந்தனைகள், இளமையில் இறை பிரசனத்தை உணராமல் எதிர்கால வாழ்வை இழந்த எம் இணையோ சிறியோர் ஆகிய அனைவரும் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை பின்பற்றி வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்க்கையின் வெற்றியாகும்
வார்த்தையை தந்தீர். மனிதர்களுடைய வாழ்ய சுயநலத்தின் வழி, ஆனால் கடவுளின் வழியே பெருமையின் வழி. தாழ்ச்சியின் வாழும் என்பது அறிந்து அடைந்தவன் வாழ்ந்தால் நாமும் வாழ முடியும் என்ற நல்லெண்ணத்தை எம் இளைஞர்களிடத்தில் பதிவு செய்திட ஜெபம் கொண்டாடுகின்றோம். பேரன்பால் உணவுகளை பேணி காக்கவும் உன்னத இறைவா எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உமது விழுமியங்களை உணர்ந்து பணி செய்யவே என்ற உன்னத நோக்கத்தை வாழ்வில் கடைபிடித்து மக்களின் நல்வாழ்வில் சுயநலமின்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று ஜெபம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நாட்டில் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து இருக்கின்றோம். உடைய வாழ்வு மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். நம்முடைய மறைக்கல்வி குழந்தைகள் பங்கிலிருந்தும் இங்கிருந்தும் ஏறக்கூடிய 60 பேர் காந்திபுரம் புனித பாத்திமாண்டி ஆலயத்தில் நடைபெற இருக்கக்கூடிய வீடியோ போக்குகளில் பங்கேற்க சென்றிருக்கிறார். அவர்கள் பயணம் சிறப்பாக அமையும். அதே போலவே தங்களுடைய திறமைகளை நிரூபித்து இறை வார்த்தை அறிவிகளை வளர அருள்வையை நாம் அவர்களுக்காக செல்கின்றோம். எங்கள் தாயும் தந்தையும் நாம் நம்முடைய வார்த்தைகளை நம்பியவர்களாக எங்களுடைய மன்றாட்டுகளை உள்ளத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். நீரை இவற்றையும் எங்களுக்கு தேவையான அருள்வர்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களே, இப்போது எடுக்கப்படும் காணிக்கையானது வயநாட்டு மக்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகவே ஏற்கனவே போன வாரம் அறிவித்திருந்த காணிக்கை எடுப்பவர்கள் முழுமையாக இந்த காணிக்கையை சரியாக எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்களும் தாராள உள்ளத்தோடு அவர்களுடைய துயர் கழிக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். காணிக்கைப்படியானது எல்லா வல்லமையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவரே, மனதுரையும் காணிக்கைகளை மகிழ்வதையும் இரக்கத்தால் நீங்கள் கணித்தே காணிக்கைகள் உமது ஆற்றலை நீக்கி காணிக்கைகள் வாகமாக செய்வீராக. நீங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எங்களுடைய எல்லாம் நிறைவா எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையை புரிய செய்வதாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அடைத்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர்களிடம் பின்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். எனவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடு நாங்கள் சேர்ந்து உமது புகழை பதிவு செய்து முடிவின்றி சொல்வதாவது: அப்பா தந்தை இறைவா, நீர் மெய்யாகவே துணியவர் புனிதத்திற்கு எல்லாம் படுக்கும் மூற்றமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உம்முடைய துணியாமையை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை காணுங்கள் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு இந்த ஆண்டவரை கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவார். அவர் பாடுபட உலகறிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் உமது உயிர்
மீட்பையும் மீட்பைய நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்களுடைய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீங்களும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பசுப்படலை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுகள் நன்றாகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தோம். சிறப்பாக தாய் திருவையை ஆவியிலும் உண்மையிலும் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய தாமஸ் குவைன்ஸ், ஏனைய திருநிலைகளாகிய அனைவரோடு உமது திருவை அன்பின் நிறைவை பெறச் செய்தார்கள். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பணிப்பிடத்தை சுமந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை, இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தார்கள். மேலும் சிறப்பான விதத்தில் இன்று தங்களுடைய பெயர் கொண்ட திருநாள், பிறந்த நாள், திருமண நாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை அனுசரிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக தந்தோம். நாங்கள் நம்பிக்கையிலே வளர்ந்து விசுவாசத்திலே உறுதி பெற்றவர்களாக இறை வார்த்தையும் திரு நற்கரணையும் எங்களுக்கு சக்தி கொடுக்க உமக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வு வாழ தேவையான வரங்களை தான். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் என் சகோதர சகோதரிகளை இறந்து எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யார் முடியாத ஆன்மாக்களையும் முத்திரைக்கு நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கொண்டு அறிவிக்க பொன் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான தூய புனித மரியா, தூய வளனார், புனித அப்போஸ்தலரின் பிள்ளைகளும் புனிதர்களாய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று முன் திருமணி இயேசு கிறிஸ்து வழியா புகழ்ந்தேக்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். அரசை உடைய மலரை இறை தந்தையை நோக்கி நாம் செவிப்போம். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்து நபர்களை விடுத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைபட அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாண்டிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் எமீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு மனிதர் எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தொந்தரவுகளால் கண்டியராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம்.
இறைவனின் செல்வரே, நம் ஆண்டவர் இயேசு வாழ்வுதலும் உணவு நானே, என்னை உண்போர் என்றுமே வாழ்வதற்கு என்று சொன்ன இயேசு இவரை. இவருடைய அன்பின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் பிரசனம் நம்மளுடைய காத்துலத்தை வாழ்த்துவதாக.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் கண்டறிந்தவர்கள எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு நீ படிப்பதாக. அது எங்களை உண்மையோடு உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் சாட்சிகளாக வாழ் சென்று வாழ்வுகள் வாழ்க்கைப்பதை தொடரட்டும். அன்பானவர்களே, மரியபுரத்தில் இருக்கக்கூடிய புனித மரியாதை ஆலயத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை கொடியேற்றி சனி ஞாயிறு விழா சிறப்பு இருக்கின்றது. பங்கு தந்தை பங்கு மக்கள் உங்களை அழைக்கின்றார்கள். நோட்டீஸ் கொடுக்கப்படும். முடிந்தவர்கள் கலந்து கொண்டு இறை ஆசையை அன்னையின் வழியாக பெற்றுக் கொள்கிறார். இயேசுவுக்கே நன்றி.
இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இன்று வழக்கம் போல ஞாயிறு கல்வி மற்றும் இளையோர் கூட்டமானது அனைவரும் பங்கேற்று பயன்பெறுகிறது.